ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன கடாயில் 1 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸுங்கிறது நம்மளோட ஹெல்த்தை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் நட்ஸ் வகையை சேர்ந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு. இது மெயினாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், அதே மாதிரி ஹார்ட் டிசீஸோட எல்லா ஒரு சிம்டம்ஸையுமே ரிலீவ் பண்ணி விடுது. இதை நல்லா நான் இப்போது பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ஒரு 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். இதோட ஸ்மெல்லை அது வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஆயிலியாக இருக்க பாருங்கள் கரண்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்கிற ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கான அறிகுறி. இதை ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இது ஒரு சைடு வச்சுக்கலாம். இதை எப்படி தனியாக நல்லா வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கு நீங்கள் இதுக்கு பதில் பாதாம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை எப்போவுமே எல்லோரும் வீட்டில் இருக்குங்கிற பட்சத்தில் நான் வேர்க்கடலை சேர்க்குறேன். இதை நல்லா ஏற்கனவே வறுப்பட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக வறுத்துட்டு இதோடு கருப்பு எள்ளு ஒரு 1/4 கப் சேர்க்குறேங்க. கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. மெயினாக இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 1/4 கப்பிலிருந்து 1/2 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளுங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கசப்புத்தன்மை எப்போவுமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் நான் 1/4 கப் அளவு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பாப் அவுட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம கடைசியாக நம்ம ஏலக்காய் 2 சேர்த்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு நைஸான பொடியாக நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம ஸ்வீட் செய்யும்போது நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகுது. ஃபைபர் இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் நோய் தீருது. டயாபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி முடி ப்ராப்ளமுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோடு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை 1 கப் அளவு சேர்க்குறேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பசி கட்டுப்பாடு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஹங்கர்னஸ்ஸை அன்வான்டாக பண்ணி கொடுக்காது. அது ரொம்ப முக்கியம். அதனால் இதை கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம கண்டிப்பாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு நம்ம உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த மிக்சர்லேயே பார்த்திங்கன்னா 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தி வெயிட் லாஸ் பால்ஸ் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகுங்க. செய்து வைத்துட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். நன்றி.